ஆர்சிபி முன்னுக்கு வந்துட்டாங்க போல. முதலாவது நான் என்ன சொன்னேன், அந்த ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது ஆர்சிபி பலமான அணிதான். அது நாங்க ஆர்சிபி இந்த முறை ஆர்சிபி வந்து இப்ப சொல்லலாம் கிண்ணம் இல்ல நிறைய வாசம் அடிக்குது. அது ஆரம்பத்துல நான் சொல்லிட்டேன், கிண்ணம் வந்து ஆர்சிபிக்கு அல்லாது நம்மட சங்ககாரன் டீமுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் திடீர்னு கவுண்ட் கொட்டிச்சது மேட்ச்ல. ஆனா அந்த இப்ப இவங்களை பார்க்கும்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பார்க்கும்போது நெருப்பு ஃபயரா இருக்கிறாங்க, அவங்க ஃபயரா இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா, அன்றைக்கு நடந்தது வந்து அது ஒரு விபத்து. அது மாற்றம் இல்லை, அது எதுவும் நடக்கலாம், அதுல மாற்றம் இல்லை. ஆனா ஆர்சிபியை வந்து வீழ்த்துறதுக்கான அணி அப்படின்னு சொல்லலாம், அது மட்டும் தான் இருக்கு. ராஜஸ்தான் மட்டும்தான் நேரம். அதே மாதிரி பஞ்சாபும் இங்கேயும் அங்கேயுமா இருக்கு. அவங்கள ஓரளவு சொல்லலாம். ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் நிச்சயமான அதை செய்திருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா சன்ரைசர்ஸால தொடர்ச்சியான வெற்றிகளை பெற முடியாதால கஷ்டமா இருக்கு அவங்களுக்கும் இந்த காம்பினேஷன். அந்த கடைசி மேட்ச்ல ஒரு மாதிரி புது பிளேயர்ஸை போட்டு 2 பவுலர்ஸை வச்சு வித்தியாசம் பண்ணி செய்துட்டு தொடர்ந்து அது நீடிக்குமான்றது வந்து ஒரு யோசனையா இருக்குது. சிஎஸ்கே இப்ப 2 பேக் டு பேக் 2 வின் கொஞ்சம் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த 4வது இடம் இருக்கு தானே சார். 4வது இடத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 5 அல்லது 6 அணிகள் மோத போன்று. முதல் 3 அணிகள் ராஜஸ்தான், பெங்களூர், பஞ்சாப் கிங்ஸ். இதே முதல் 3க்குள்ள நாங்க விட்டுடலாம். அந்த 4வது அணின்ற ஒன்று வேற தானே பிளே ஆஃப்ஸுக்கு வேற போற 4வது அணிக்கு வந்து இருக்கிற ஏனி 6-7 அணிகளும் கொல்கத்தாவை வந்து இப்போதைக்கு நாங்க சேர்க்கையில அது இதுவரையுமே வெளில இல்லை. அதனால கொல்கத்தாவை கொஞ்சம் 10வதுல வச்சுக்கொண்டு மெட்ட 6 டீமுக்கு வந்து ஃபைட் இருக்குது. அதுலயும் பாருங்க பாயிண்ட்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி, எல்லாரும் 2 மேட்ச் 4 பாயிண்ட்ஸ். மும்பை இந்த நிலைமை மோசமா போய் மும்பை 4 மேட்ச்ல 2 பாயிண்ட்ஸ். இன்றைக்கு வெண்டா அவையிலும் இந்த 4 பாயிண்ட்ஸுக்குள்ள வந்துடும். இன்றைக்கு வெல்ல வாய்ப்பு இருக்குது, யாரோட முடியாது. இன்றைக்கு அவைகளுக்கு இருக்கிறது மேட்ச் வந்து நான் பஞ்சாப் கிங்ஸோட. அப்ப வாய்ப்பு இல்லை ராஜா தான். அப்ப பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் உங்கடையில நடக்குது. அப்ப எப்படியுமே அவையில் 9ல் தான் இருக்க வேண்டிய நிலைமை ஒன்று உருவாகும். இன்றைய நிலைமையை பொறுத்தவரையில் இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு மும்பை அணி வெல்ல நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பஞ்சாப் கிங்ஸோட ஏதாவது ஒரு ஃபைட் ஒன்றை கொடுத்து வெண்டு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மும்பை வந்து எப்படி வெண்டு ஆகணும்ன்ற நிலையில இருக்காங்கன்னா, என்ன பிரச்சனைன்னா ரோஹித் சர்மா இன்றைக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அன்றைக்கு காலில் அடிபட்டு வெளியால போயிட்டார். எனவே அவரும் இல்லாமல் ரோஹித்தும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் துடுப்பாட்டம் என்னதான் பெரிய ஆக்கள் அடுக்கி வச்சிருந்தாலும் யாருமே செய்யலையே. சூரியகுமார் செய்யல, ஹார்திக் பாண்டியா மட்டும் போன மேட்ச்ல அடிச்சிருந்தார். திலக் வர்மா டோட்டல் ஃபெயிலியர் முழு மேட்ச்லயுமே. 5 மேட்ச்லயுமே 10 ரன் அடிக்கல போல தெரியுது. பாரதம் போறதும் இந்தியாவோட கீ பிளேயர் T20ல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வேர்ல்ட் கப்ல விளையாடின நிறைய முக்கியமான நல்ல ஓட்டங்களை பெற்ற வீரர்கள் எல்லாமே ஐபிஎல்ல சறுக்கி யாருன்னு தெரியாத நிறைய வீரர்கள் ஐபிஎல்ல அதிக ஓட்டங்களை பெறாங்க. ஏனைய நாட்டு வீரர்களும் அப்படித்தான். அது என்ன காரணம் அதுதான் தெரியல. சில வேளை நாங்கள் அந்த ஆரம்பத்துல இருந்து சொன்ன மாதிரி ஐபிஎல் சூடு பிடிக்காமல் இருக்கிறது காரணம் என்னன்னா, ஃபேன் பேஸ் உள்ள வீரர்கள் ஓட்டங்களை பிடிப்பா. கோலி மட்டும் தான் ஃபேன் பேஸ்ல ரன்ஸை குமிச்சு கொண்டிருக்கிறார். இப்ப அவர் தான் டாப் ஆரஞ்சு கேப்போட இருக்கிறார். அந்த ஏனைய வீரர்கள் இருக்கிற வெளிநாட்டு வீரர்களாக இருக்கட்டும், மத்திய வீரர்களாக இருக்கட்டும், இன்னும் அவையில பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இப்ப பும்ராக்கு விக்கெட் இல்லை. அப்படி அந்த கீ பிளேயர்ஸ், முக்கியமான பெரிய பிளேயர்ஸ் சொல்றவங்க எல்லாம் கொஞ்சம் சொதப்பேக்குள்ள புது பிளேயர்ஸ் என்னதான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலும் அன்றைக்கு கதைப்போம் நாங்க. அதோட முடிஞ்சு பேரை மறந்துடும். அப்புறம் திரும்ப வரும், ஓ இவர் தான் அன்றைக்கு விக்கெட்டை கை பண்ணவர், இவர் தான் அன்றைக்கு அடிச்சவர், கடைசியா வந்து அடிச்சவர். அப்படித்தான் வருமே தவிர அந்த அதுக்குள்ள போக மாட்டேன். இப்ப சூர்யா அடிக்க இல்லைன்னு எங்களுக்கு தெரியுது உடனே, திலக் வர்மா அடிக்க இல்லைன்னு எங்களுக்கு தெரியுது உடனே. இது என்னன்னா அந்த ஃபேன் பேஸோட டாப்ல இருக்கிறவங்க அவங்க ஃபெயிலியர் ஆகும்போது தெரியும். அதுதான் இப்ப நடந்து கொண்டே இருக்குது தொடர்ச்சியா. இப்போ என்ன மாதிரி மும்பை இந்தியன்ஸ் டீமை கொண்டு போகுது அல்லது என்ன செய்ய போகின்றார்கள் என்பது அவர்களுக்குள்ள குழப்பம். மறுபுறத்தில் பஞ்சாப் வெல் செட்டில்டு. பஞ்சாப் வந்து அப்படியே அந்த எந்த மாற்றமும் இல்லாமல் அவங்க இறுதி வரைக்கும் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸ் 2 மணியும். சென்னை வந்து ஓகே 2 போட்டில் வென்றாங்க. ஆனாலும் இன்னும் எனக்கு என்னமோ தடுமாறி தான் வென்ற மாதிரி இருக்கு. இன்னும் அந்த இந்த பலமான ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை. இன்னும் ஒரு 2-3 மேட்சை வின் பண்ணி டீம் எனக்கு தெரிஞ்சு இப்பதான் செட் ஆக தொடங்குற மாதிரி இருக்கிறது. சஞ்சு சாம்சன் தான் 2 மேட்சுக்குமே முக்கியமான. 2 மேட்ச்லயும் அடிக்கலன்னு என்ன நடந்தது? இல்ல அதுதான் அது அந்த ஒன் மேன் ஷோவில் இன்னும் ஒவ்வொரு தடவை நம்பிக்கொண்டு ஓடுற மாதிரியே தான் இருக்குது. டீம் எஃபர்ட், டீம் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் வர இல்லை. அது வந்தால்தான் நல்ல முறையில் போகலாம். இப்போ நேற்று மேட்சை வச்சு பார்த்துக்க லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ரிஷப் பாண்டின் தலைமையில் ஏதும் செய்யும் நல்ல டீம். ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக சொதப்படும். அதில் பாருங்க மிச்சல் மார்ஷ், எய்டன் மார்க்கம், ரிஷப் பாண்ட், நிக்லஸ் பூரான்
4 பேருமே டாப் பேட்ஸ்மேன்ஸ், 4 பேருமே ஃபுல் சொதப்பர். ரிஷாட் பாண்ட் வந்து ஆரம்பத்துல வந்துட்டு வெளியே போயிட்டு திரும்ப வந்தாரு. அப்போ வந்து கூட ஒரு ரன்னும் கூட எடுக்க அவருக்கு உபாதை, அது அதே பிரச்சனை. விராட் கோலி ஃபீல்டிங் வரல, ஆனா பேட்டிங் வந்தாரு. அவர் நேற்று இம்பாக்ட் பிளேயர். முதல் மேட்ச்ல இன்ஜர்ட் ஆயினர் தானே, அவர் ஃபீல் பண்ணாதபடியா நேற்று என்ன செய்தாங்கன்னா அவர் பேட்டிங்குக்கு மட்டும் போட்டு ஃபீல்டிங்ல ரிஸ்க் பண்றாங்க. டெக்னிக்கா அதை யூஸ் பண்ணிட்டு போறாங்க. சில வேளை இன்றைக்கு ரோஹித் சர்மாவும் அப்படி ஒரு விஷயத்தை செய்யலாம், வாய்ப்பு இருக்கு. இம்பாக்ட் பிளேயரா அன்றைக்கு இம்பாக்ட் பிளேயர் தான். சூரியவன்சிக்கும் அன்றைக்கு அதே மாதிரி ஒரு சூரியவன்சி அநேகமான மேட்சில் அப்படிதான் பாவிக்கும். என்ன காரணம்? அது களத்தடுப்புல வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்கான ஆக்களை பாவிக்கலாமே. சூரியவன்சியிலும் பார்க்க களத்தடுப்பு செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இவர் சின்ன பிள்ளை தானே, இன்னுமே அந்த ஓடுற வேகங்கள், பந்துகளை பிடிக்கிறதுகள் குறைவா தான் இருக்கும் ஃபீல்டிங் எஃபர்ட்ஸ். அதனால அன்றைக்கு அவருடைய ஆட்ட வளர்ப்பு அப்படின்றது துரவஸ்தவசமான ஆட்ட வளர்ப்பு தான். உன்னால பார்க்க முடியாமல் போயிட்டு அன்றைக்கு ஒரு முதல் ஓவர்ல தூக்கி விட்டாரு. அவருடைய பலமையான ஒரு ஷாட் ஆனது. சூரியவன்சி எல்லாம் முதலாவது பந்துல 2வது பந்துல போய் ஆட்டம் இழக்கிறது நடக்கும். அது நடக்கும். ஹிட்டர் அவர்கிட்ட ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் அதுதான். அவர் வருவார், அடிப்பார். முதல் பந்துலயே 6க்கு ட்ரை பண்ணி அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ரிஸ்க் எடுக்கிற T20ன்றதா தானே. அந்த ரிஸ்க் எடுக்கும் போது அதுக்கு 15 வயது சிறுவர் அந்த ரிஸ்க் எடுத்து ஆட்டம் இழக்கிறதுன்றது வந்து பிரச்சனை இல்லை. ஆனா அந்த அடுத்தடுத்து வந்தவங்க ஆட்டம் இழந்தாங்க. 5 ரன்னுக்கு 6 விக்கெட் அங்கதான் பாக்கணும். ஒரு சின்னபடியும் அவுட் ஆயிட்டான்னா நீங்களும் அதே மாதிரி அவுட் ஆவீங்களாடா, அந்த மாதிரியா போச்சு விஷயம். அந்த மாதிரி. ஓகே, இன்றைய போட்டி ஒரு முக்கியமான போட்டியா இருக்க போகுது. விறுவிறுப்பாக இருக்கும் என்று பார்க்கலாம். நேற்றைய தினம் விறுவிறுப்பு இல்லாமல் போய்விட்டது. லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் படுமோசமான தோல்வி. மறுபுறத்தில் இல்லை. மற்றது இந்த ராயல் சேலஞ்சர்ஸ்ல கேப்டன் ரஜாத் படித்தார் தலைமையை வளர்த்துட்டு வந்து 2 அடிக்கிற அடி இருக்கே. சகல மேட்ச்ல கொண்டு போறாரு. மேட்சை கொண்டு போய் முடிச்சு டீம் அப்படி அடியா இருக்குது. நல்லா மேனேஜ் பண்ற மாதிரி தெரியுது. நல்ல டீமை மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கு. சீனியர் பிளேயர்ஸையும் வச்சுக்கொண்டு, விராட் கோலி மாதிரி ஆக்களை வச்சுக்கொண்டு அவர் மேனேஜ் பண்ணி டீமை கொண்டு போறதை பார்க்கும்போது நல்லா இருக்குது. இந்த சீரீஸ்ல இப்ப IPL தொடங்கின 5 மேட்ச்ல அவருடைய ஸ்கோர் 31, 48 ஆட்டம் இழக்காமல் 63, 53, 27 டாப் ஸ்கோரிங் தான். நல்ல. அப்ப இவர் பெங்களூரோட வெற்றிக்கு விராட் கோலி ஓட்டங்களை குவிக்கிற மாதிரி அடுத்தபடியாக இவர் தான் கூடுதலான ஓட்டங்களை குவிச்சு கொண்டிருக்கிறார். இதனாலதான் பெங்களூர் இன்னும் வெற்றிகள் அதிகமாக. இவரை பற்றி கொஞ்சம் நாங்கள் நிறைய பார்க்கணும். 32 வயது. அதனால இனி இந்திய அணிக்குள்ள சேர்க்கிறத பற்றி பெரிய அளவில் கணக்கெடுக்க மாட்டாங்க. இவர் IPL மாதிரி விஷயங்கள்ல நல்லா செய்து கொண்டு போவார். சில வேலை IPL இவருக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர். IPL வந்து ஒரு பெரிய ஸ்டார் பிளேயரா, கீ பிளேயரா கண்டினியூ பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சரி, பாப்போம். இன்றைய போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு மும்பையா அல்லது பஞ்சாபா? மும்பை இதைத்தான் பார்க்கணும். மும்பை ஃபைட்டுக்குள்ள வருதா அல்லது இவங்க தேற மாட்டாங்கன்னு கை வர்றதா? 5 மேட்ச் இந்தியோட இன்றைக்கும் வெள்ளல்லா இவங்களை கைவிட வேண்டிய ஒரு டீமா கைவிட்டாச்சு. மும்பையை கைவிட்டாச்சு. சென்னை பரவாயில்லன்னு சொல்லலாம். இப்ப ஏதோ கொஞ்சம் அப்படி ஓகே. இப்ப அதான் இன்னைக்கு மும்பை வெண்டுட்டா அந்த பட்டியலுக்கு சேர்ந்துருவினோம். 4 புள்ளிகளை இல்ல பெற்ற அணிகளின் பட்டியலுக்கு வந்துருவினோம் 5ஆவதா. அப்படி இல்லையா நீங்க KKR சேர்ந்து திருத்த முடியாத பாப்பா போட்டி முடியட்டும்.